கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனம் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படி என்றால் அழிந்து போகிறார்கள். அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. நம் கர்த்தர் யார், நம் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் செய்வார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன வாக்கு கொடுத்தார், என்னென்ன அற்புதங்களை செய்தார், இந்த சிச்சுவேஷனில் அவர் எப்படி அதை கடந்து போக பண்ணுவார் என்பதை குறித்ததான அறிவு இல்லை. அதை அறிவு தரக்கூடிய வேதத்தை அவர்கள் மறந்தால் நானும் அவங்கள மறந்துடுவேன், உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அதில் முன்னேறி செல்ல வேண்டும். வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தை ஆண்டவருக்காக செலவு செய்ய வேண்டும். அவரை அறிகிற அறிவு தான் பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அறிவில்லாமையினால், அறிவு யாரு, அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அறிவு நமக்கு தேவை பிரியமானவர்களே. தேவனை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப தேவை. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம், பொல்லாத உலகத்தில் வாழுகிறோம். இதுக்கு ஒரு பெரிய பாதுகாவல் கர்த்தர் தான். அவரை எந்த அளவு நம்ம அறிஞ்சு செயல்படுகிறோமோ அந்த அளவு நமக்கு பாதுகாவல் இருக்கும், பலவீனம் இருக்காது, போராட்டம் இருக்காது. தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏராளமான காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அறிவை வெறுக்கக்கூடாது. அறிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். அவரோடு வாழ ஒத்து போனோம். நம்முடைய பழைய சுவாபெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். ஒரு புது மனிதனாய், தேவனுக்குள்ள பிறந்தவனாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்க வேதத்தை நேசிச்சா அவரும் நம்மளை நேசிப்பார். வேதத்தை மறந்தால் நம் பிள்ளைகளை அவர் மறந்துடுவார். அதனால இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவனுடைய சமாதானம் இறங்கி வருவதாக. இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.